பர்சனல் லோன் இல்லாமல் உங்களை அப்படியே ஒரு நிமிஷம் கண்ண மூடி நினச்சி பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாய்ப்பே இல்லை சார். 12 மாதம் கரெக்டாக கட்டினோம்னா 13வது மாதம் உங்களுக்கு பேங்கர் கால் பண்ணுவாங்க. சார் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டாப் அப் சார், பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சார் உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லாயிருக்கு, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் லோன்ஸ், இந்த லோன் இல்லைன்னா நீ ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே சொன்னால் கூட நம்ம காதில் கேட்போம், மனசுக்குள்ளே போகும். ஏன் தெரியுமா? அப்போ ஒரு கால் வரும். சார் உங்கள் கிரெடிட் கார்டு டியூ நாளைக்கு கட்டுறீங்களா? ஒரு அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நான் க்ரியேட் பண்ணணும், என் சம்பளம் மட்டும் எனக்கு பத்தாது, சம்பளத்தை தாண்டி நான் உழைக்கணும். ஒரே ஒரு விஷயம், உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட எவ்வளோ பிடிவாதமாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்குது. அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பா, அப்பா இது எனக்கு வாங்கி கொடுப்பா. உங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, ஏங்க புள்ள ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டு இருக்கு, 5 நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கு, நீங்களும் இதோ அதோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, வாங்கிட்டு வந்து கொடுங்களேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் இருக்கும். அன்னைக்கு சாயங்காலம் ஷாப்புக்கு போவீங்க, ஒரு ஸ்வைப் பண்ணுவீங்க, கிரெடிட் கார்டிலேருந்து எடுத்து வாங்கி கொடுத்துட்றீங்க. அந்த எமோஷன்ஸ் நீங்கள் ட்ரிக்கர் ஆனீங்க பார்த்தீங்களா? ஏன் உங்கள் ஃபண்ட் ஃப்ளோவை நீங்கள் ப்ராப்பராக இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலேவும் உங்களுடைய லோன்ஸையும் உங்களால் நல்லா மேனேஜ் பண்ண முடியும், உங்களுடைய எக்ஸ்பென்சஸையும் அதிகமாக எலிமினேட் பண்ண முடியும். பர்சனல் லோன் இல்லாமல் உங்களை அப்படியே ஒரு நிமிஷம் கண்ண மூடி நினச்சி பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாய்ப்பே இல்லை சார். 5 வருஷம் ஆச்சு நான் பர்சனல் லோன் எடுத்து. இப்போ வரைக்கும் வருஷம் டாப் அப். ஒரு வருஷம் லோன் எடுத்து வச்சுருப்பீங்க, 12 மாதம் கரெக்டாக கட்டினோம்னா 13வது மாதம் உங்களுக்கு பேங்கர் கால் பண்ணுவாங்க. சார் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டாப் அப் சார், பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதே இது நீங்கள் அந்த பர்சனல் லோனை கரெக்டாக கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பேங்கரை விட்டுருங்க, அவர் உங்களுக்கு கால் பண்ண வேணாம். அவர் மாதிரி இருக்க மற்ற எல்லா பேங்கரும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சார் உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லாயிருக்கு, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் லோன்ஸ், ஏதாவது வாங்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்னைக்காவது யாராவது ஒருத்தராவது இந்த லோன் வேண்டாம், உனக்கு நீயே குளிப்பறிச்சுக்கிற, இந்த லோனை எலிமினேட் பண்ணு, இல்லை இந்த லோனை இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அடைக்கணும், இந்த லோன் இல்லைன்னா நீ ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே சொன்னால் கூட நம்ம காதில் கேட்போம், மனசுக்குள்ளே போகும். அந்த தெருமுக்கு தாண்டும் போது அதை மறந்துடுவோம். ஏன் தெரியுமா? அப்போ ஒரு கால் வரும். சார் உங்கள் கிரெடிட் கார்டு டியூ நாளைக்கு கட்டுறீங்களா? இப்போ பதட்டம் வந்துடும், அது எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு. நமக்கு அந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எப்போ வரணும் அப்படின்னா, எப்போ என்னுடைய இன்றைய தேவை, இன்றைய பற்றாக்குறையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கே என் புத்தி எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, ஒரு அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நான் க்ரியேட் பண்ணணும், என் சம்பளம் மட்டும் எனக்கு பத்தாது, சம்பளத்தை தாண்டி நான் உழைக்கணும், எனக்கு ஒரே ஒரு இன்கம் ஃப்ளோ, ஒரே ஒரு டேப்லேருந்து தான் தண்ணி வருது, எனக்கு 2-3 டேப்லேருந்து தண்ணி வந்தால் தான் எனக்கு பானை ரொம்பங்கிறது நான் சிந்திக்கிறனோ, அன்னைக்கு தான் என்னால் என்னுடைய அந்த பானையில் இருக்கக்கூடிய மல்டிபிள் எக்ஸ்பென்சஸை என்னால் சீக்கிரமாக அடைச்சி காலி பண்ண முடியும் அப்படிங்கிறது தோணும். இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக இல்லை, எனக்கு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நான் க்ரியேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது நான் அடமெண்ட்டாக இல்லை, பிடிவாதமாக இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பென்சஸில் பிடிவாதமாக இருக்க மாட்டோம். ஒரே ஒரு விஷயம், உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட எவ்வளோ பிடிவாதமாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்குது, அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பா, அப்பா இது எனக்கு வாங்கி கொடுப்பா. ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐயோ பாவம் குழந்தை எவ்வளோ நாளாக கேட்டுகிட்டே இருக்குது, வாங்கி கொடுத்துட்றீங்களா? ஏன்? நம்ம குழந்தை அடிக்கடி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்குது. இப்போது நீங்கள் வாங்கி கொடுத்தது தப்பு சொல்லலை, அது எங்கேருந்து வாங்கி கொடுத்தீங்க? உங்களுடைய டெபிட் கார்டிலேருந்து வாங்கி கொடுத்தீங்களா? இல்லை நீங்கள் உங்களுடைய சஃபிஷியன்ட் ஃபண்டு, அதாவது டெபிட் கார்டில் இருக்கிறது தான் உங்களுடைய இன்கம் புக்கில் இருக்கக்கூடிய ஃபண்டு, இல்லை கிரெடிட் கார்டிலேருந்து வாங்கி கொடுத்தீங்களா? உங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, ஏங்க புள்ள ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டு இருக்கு, 5 நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கு, நீங்களும் இதோ அதோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, வாங்கிட்டு வந்து கொடுங்களேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் இருக்கும். அன்றைக்கி சாயங்காலம் ஷாப்புக்கு போவீங்க, ஒரு ஸ்வைப் பண்ணுவீங்க, கிரெடிட் கார்டிலேருந்து எடுத்து வாங்கி கொடுத்துட்றீங்க. இப்போது உங்கள் குழந்தையும் தப்பு சொல்ல முடியாது, உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட கேட்டதையும் தப்பு சொல்ல முடியாது. அந்த எமோஷன்ஸ் நீங்கள் ட்ரிக்கர் ஆனீங்க பார்த்தீங்களா? ஏன்? தட் இஸ் கால்டு ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடியது. அந்த ட்ரிகர் ஆனதுனால தான் அந்த கிரெடிட் கார்டு எடுத்து நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க. உங்கள் ஃபண்ட் ஃப்ளோவை நீங்கள் ப்ராப்பராக இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலேவும் உங்களுடைய லோன்ஸையும் உங்களால் நல்லா மேனேஜ் பண்ண முடியும், உங்களுடைய எக்ஸ்பென்சஸையும் அதிகமாக எலிமினேட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.